இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. பிரேமலூர்ல நடிச்சிருந்தீங்க, ஹிருதயம்ல நடிச்சிருந்தீங்க. இப்போ வருஷங்களுக்கு சேஷம் தமிழ் படங்கள்ல எப்பதான் வருவீங்க? 7 இயர்ஸ் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். தமிழ்லையும் படம் நடிச்சிருக்கேன். வினிதனை ஒரு அப்ரிஷியேட் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஹோப் கிடைக்கும்ல. ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்கும் இந்த ஃபீல்டில். நிறையா நாள் உட்காந்து அழுதுருப்போம், என்னடா வாய்ப்பே கிடைக்கும். ஸ்டார்டிங் அவ்வளோ அழுவேன் நான். இந்த படத்தோட செட்டிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நிறையா. அந்த 1970s and 80s இருந்த ஒரு சென்னையை காட்டின மாதிரியே எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. இப்போ அந்த 70s கோடம்பாக்கம் விஷயத்தை சென்னையிலே ஷூட் பண்ணலாம். அவங்க 1970s இவங்கவுங்களா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும்போது தேட்டரில் செம்ம கிளாப்ஸு. இந்த ரூமில் ஒருத்தர் இருக்காங்க, செம்மையாக சிகரெட் அடிச்சுட்டே இருப்போம் அப்படியே ஸ்பாய்லரு. பட் இருந்தாலும் சார் கேரக்டர் வரும்போது தேட்டரே கிட்டத்தட்ட அதிருது. படத்தில் நிறைய விவாதம் பேசுவாங்க, நெப்போட்டிசம் அந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இன்ஃபேக்ட் வினித் ஸ்ரீனிவாசன் சாருமே கிட்டத்தட்ட அவங்க அப்பா மூலியமாக தான் இங்கே ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி அந்த விஷயத்த அவர் தைரியமாக எழுதினாரு? இப்போ ஒரு டேரக்டர் ஒரு சீன் பண்ணும் போது அவருடைய எண்ணங்கள் சுத்தமாக இல்லைன்னு வைங்களேன், அந்த சீனும் சரியாக வராது, அது ஆடியன்ஸ் கரெக்டாகவும் போய் சேராது. ராஜா ப்ரோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள்? நல்லா இருக்கேன். ஓகே, வருஷங்களுக்கு சேஷம் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் எப்படி வந்துச்சு? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? இல்லை, எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் கால் பண்ணி அழுதார். நிறையா சீன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நல்ல ரிவ்யூஸ் வருது இல்லை? இப்போ எப்படி உங்களுக்கு ஐடியா? தொடர்ந்து நான் அப்போ கேட்டேன், பிரேமலூர்ல நடிச்சிருந்தீங்க, ஹிருதயம்ல நடிச்சிருந்தீங்க. இப்போ வருஷங்களுக்கு சேஷம் தமிழ் படங்களில் எப்போ தான் வருவீங்க? தமிழ் படத்தில் இப்போ யாராச்சும் நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக போய் நடிக்கலாம். நம்ம நடிக்காமலாம் கிடையாது. இப்போ அங்கே எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம போய் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் வரதை நம்ம இது பண்ணக்கூடாது இல்லை. அதனால அப்படி தொடர்ச்சியாக அது அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு படமே இல்லை. ஆக்சுவலாக ஹிருதயம்க்கு அப்புறமா மலையாளத்தில் நான் எந்த இதுவுமே பண்ணல. நான் அப்போ பார்த்தா என்ன, இவன் ஹிருதயம்க்கு அப்புறமா காணாமல் போயிட்டான்ற மாதிரி தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. பட் அந்த டைமில் நம்ம அந்த பிரேமலு வருஷங்களுக்கு சேஷம்லாம் நடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அது ஒன்றா அப்படியே அடுத்தடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறதுனால அப்படி தெரியுது. மற்றபடி நம்ம மலையாளத்தில் தான் அடிப்போம், தமிழில் பண்ண மாட்டோன்ற மாதிரிலாம் கிடையாது. எங்கே கூப்பிட்டாலுமே பண்ணலாம். எனக்கு தமிழில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வருஷங்களுக்கு சேஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு கேரக்டர் இவ்வளோ பெரிய படத்தில் கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வினித் ஸ்ரீனிவாசன் உங்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் இதை கொடுத்துருப்பாரு? அதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரா? ஐயோ, நிறைய இடத்துல ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ்னால் அப்படி ஒரு சொல்ல மாட்டார், நம்மளா தெரிஞ்சுக்கிறது தான். ஆக்சுவலாக இப்போ ஹிருதயம் ஆடிஷன் செலக்ட் ஆகி தான் நம்ம அதில் போனோம். ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆடிஷன். நான் போனதிலே சொல்லியிருப்பேன். நான் இது வரைக்கும் அட்டன் பண்ண ஆடிஷன்லேயே ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்தது அதுதான். பட் அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஹிருதயமில் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் என்னை வினித் சார் கூப்பிடும் போது இதில் உனக்கு ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அதில் டயலாக்லாம் இருக்காது, உனக்கு ஓகேனா நீ பண்ணு ராஜகணேஷ்னு என்கிட்ட கேட்டார் அவர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேரக்டர் என்கிட்ட உனக்கு ஓகேனா பண்ணிட்டு ஏன் ஒப்பீனியன் கேட்குறது அதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக நான் டக்குன்னு ஐ வாண்ட் டு பி திஸ் ப்ராஜெக்ட்னு சூப்பர் ராஜாவா நம்ம அப்போ ஒர்க் பண்ணுவோன்ட்டு அவர் ஃபோன்லேயே ஃபோட்டோலாம் எடுத்தார். 2 months ஷூட் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் ஹிருதயம் ஷூட் போணுச்சு. ஹிருதயம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டேன், இந்த மாதிரி டயலாகே இருக்காதுன்னு நீங்களே, இப்போ ஏதோ கேரக்டரே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டேன். அதாவது எல்லாருமே டேரக்டர் அந்த மாதிரி சீன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் சந்தோஷப்படுவாங்க. நான் போய் ஏன் அப்படி பண்ணீங்க, அதெல்லாம் ரீசெண்ட் இருக்கான்னு கேட்குறதுல க்யூரியஸாக இருந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி ராஜா நீ ஆடிஷன் வந்ததுக்கப்புறமா உன்னால் சில விஷயம் பண்ண முடியும்னு தோணுச்சு, அதனால் உன் கேரக்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணேன் அப்படின்னாரு. அப்போயே எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறமா டயலாகே இல்லாத ஒரு ரோலை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், இவனால் பண்ண முடியும்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு டேரக்டருக்கு வருது இல்லை. இப்போ நான் என் மேலே வச்ச நம்பிக்கை இன்னுமே அது கூட்டுனுச்சு. ஓகே. ஸோ எனக்கு இன்ன வரைக்குமே ஒரு 7 இயர்ஸ் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். தமிழ்லேயும் படம் நடிச்சிருக்கேன். வினிதனை ஒரு அப்ரிஷியேட் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக ஒவ்வொரு வாட்டியுமே நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஹோப் கிடைக்கும்ல. நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்கும் இந்த ஃபீல்டில். நிறையா நாள் உட்காந்து அழுதுருப்போம், என்னடா வாய்ப்பே கிடைக்கல. ஸ்டார்டிங் அவ்வளோ அழுவேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் சான்ஸே கிடைக்காது.
சும்மா க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு குரூப்பில் நிறையா படத்தில் சங்கர் சாருடைய 2.0 படம், அப்புறம் விஜய் சாரோட பைரவா படம், இந்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி க்ரௌடில் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுருப்பேன். நம்மளோட தலை மட்டும்தான் தெரியும். அதுலேயுமே நம்ம தெரிஞ்சிட மாட்டோமான்ட்டெல்லாம் ஏங்கின டைம்லாம் இருந்திருக்கு. நிறையா படங்களில் சீரியல்லாம் வந்து டெட் பாடியாலாம் நடிச்சிருக்கேன் நான். க்ரௌட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு. போனால் ஒரு 350 ரூபா சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. காலையில் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வருவோம். 3 வேளை நான்வெஜ் சாப்பாடு போடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேமில் வந்துட மாட்டோமா, அப்படியே சான்ஸ் கிடச்சா அங்கே அசிஸ்டன்ட் டாக்டர்லாம் பேசுகிறது. பட் அப்போ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. தெரிஞ்சு போச்சு ஒரு ஸ்டேஜில் இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரொஃபஷனலாக நம்ம ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி அது மூலியமாக கிடச்சா தான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு பண்ணும்போது தான் காஞ்சனா 3ல் செலக்ட் ஆகி அந்த ஒரு படம் மூலியமாக அது ஒரு போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கிட்டு இப்போ அப்படி அப்படியே அடுத்தடுத்து கிடச்சிச்சு. ஓகே. ஆமாம். இப்போது இந்த வருஷங்களுக்கு சேஷம் படத்துக்குள்ளே வரும்போது இந்த படத்தோட செட்டிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நிறையா. ஏன்னா எனக்கு அந்த சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னோடனே அந்த 1970s அண்ட் 80s இருந்த ஒரு சென்னையை காட்டின மாதிரியே எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. நீங்கள் அந்த செட்டை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ அந்த 70s கோடம்பாக்கம் விஷயத்தை வந்து சென்னையிலே ஷூட் பண்ணல அவங்க. கேரளாவில் செட்டு போட்டு எடுத்தாங்க. கேரளா? ஆமாம். இப்போ நான் என்னை ஷூட்டுக்கு வந்து கேரளா கூப்பிட்டாங்க. போயிட்டு ஓகே வாங்க செட்டுக்குள்ளே போகலான்னு கூப்பிட்டு போகும்போது உள்ளே போனோடனே ஃபுல்லாக சென்னை செட்டு. அப்படியே அந்த காலத்தில் நம்ம பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது வீடுங்க கடைங்கள்லாம் இருக்கும்ல, ஒரு எம்ஜிஆர் பேனரு ஃப்ளெக்ஸ் அந்த அப்படியே அந்த அட்டையிலே வரைஞ்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஹோர்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எனக்கு. என்னன்னா எப்படி பண்ணாங்க, அப்போ அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது ரிசர்ச் பண்ணி தமிழ்நாட்டில் அப்போ நம்ம ஊரை பற்றி 70s எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் கார் எப்படி இருந்துச்சு, மாட்டு வண்டி எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ ரிசர்ச் ஒர்க் பின்னாடி போயிருக்கு அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த லாட்ஜாக இருக்கட்டும், லாட்ஜுக்கு வெளியே இருக்கிற போர்ஷன்ஸு, அந்த தெரு, அப்புறம் எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த லாட்ஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த சிங்கிள் டேக்காக ஃபுல்லாக டைலாக் பேசிட்டு அது சிங்கிள் டேக் தான். ரீடேக் எதுவும் வாங்கினீங்களா இல்லை ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே? அதில் ஒரு காமெடி நடந்துச்சு. என்னன்னா ஃபஸ்ட்டு வாட்டி வந்து சொல்லிட்டாங்க சிங்கிள் டேக்கில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கேமரா போய் அதாவது எப்படின்னா ஃபுல்லாக ரூம் இருக்கும். இந்த ரூமில் அவர் அதான் ஸ்பாய்லர் ஆக்சுவலாக சொல்லக்கூடாது. இதில் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கன்ற மாதிரி நான் ஒரு இன்ட்ரோ பண்ணுவேன்ல. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு, கரெக்டாக அவங்க வர வேண்டிய ரூமை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாண்டி வேறு ரூமுக்கு போயிட்டேன். போகும்போது டக்குன்னு தியானண்ணா வந்து நம்ம ரூம் போயிடுச்சு அப்படின்ற ஐயோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. அவர் செம்ம ஃபன் ஆக்சுவலாக, நல்லா ஜாலியாக கலகலன்னு இருப்பார் அவர். நம்ம ரூம் போயிடுச்சுடா அப்படின்பார் அவர். அப்புறமா திரும்ப இன்னொரு வாட்டி பண்ண செட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஃப்ளோவில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஆங்கிளில் ஒரு ஃபாலோ ஷாட்டு, அதுக்கப்புறம் பேக் சைடில் எடுத்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது. ஓகே. இப்போது அந்த இது போகும்போது 1970s வந்து இவங்களாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும்போது தேட்டரில் செம்ம கிளாப்ஸு. இந்த ரூமில் ஒருத்தர் இருக்காங்க செம்மையாக சிகரெட் அடிச்சுட்டே இருப்போம் அப்படியே அப்படின்னு ஸ்பாய்லரு. பட் இருந்தாலும் அது வந்து எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லும் போது இந்த ரூமில் ஒருத்தர் இருக்கு அப்படியே ஃபுல்லாக சிகரெட் அடிச்சுட்டே இருப்படி, ஆனால் செம்ம ஆள் அவர் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அந்த ஒரு விஷயம் அது வந்துட்டு நீங்கள் நினச்சிங்களா தேட்டரில் அதை கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து இவரை தான் சொல்கிறாங்க? ஆமாம், அது ஒரு ஷாட்டுமே வச்சுருப்பாங்களே சிகரெட் தூக்கி போடுற மாதிரி. ஆமாம் ஒரு ஷாட்டு தான் வரும். பட் நீங்கள் அது அதுக்கப்புறம் தான் வரும். பட் முன்னாடியே எல்லாருமே தேட்டரில் கிளாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் எல்லாமே அது அவர் எப்படி சொல்கிறது, ரைட்டிங்கில் ஒரு மாதிரி நாஸ்டால்ஜியாக வைக்கிறார்ல. இப்போ சென்னையில் நடக்கிற கதைங்கும் போது அப்போ அது நிஜமாலுமே ரியலாகவே அந்த சாமிஸ் லாட்ஜுன்றது இருந்தது ஆக்சுவலாக அந்த காலத்தில். அப்படின்னா அங்கே வந்து பெரிய பெரிய சினிமாவில் ஜெயிச்சவங்க எல்லாமே வந்து அங்கே வந்து தங்கியிருப்பாங்களாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தங்கி. அப்போ அங்கே ஒரு நிறைய விஷயம்லாம் வந்து ரியலாகவே நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அதை தான் அவர் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதை கரெக்டாக அப்படி பிளேஸ்மெண்ட் வச்சு எவ்வளோ அளவுக்கு தேவையாக வைக்கணுமோ அதை கரெக்டாக சூப்பராக வச்சுருந்தார் அவர். ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா ஒய்ஜி மகேந்திரன் சார் ஒரு விஷயம் சொல்லுவார் படத்தில் வந்துட்டு, அந்த கீழே தண்ணி வந்துட்டு 3 வாட்டி குடிச்சா நீ இவ்வளோ, அதெல்லாம் உண்மையா இல்லை? அதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து இருந்திருக்கா அந்த மாதிரி? எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மித்தா சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல தண்ணி குடிச்சா நல்லது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த லாஜிக்கிட்ட நடந்திருக்குன்ற மாதிரி எப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எனக்கே வந்து இந்த படத்துக்கு அப்புறமா தான் ஓகே இப்படி ஒரு லாஜெலாம் இருந்திருக்கு போல. இப்போ பார்த்தா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா நிறையா ஆக்டர்ஸுமே வந்து முன்னாடி இருந்த ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நானுமே சாமிஸ் லாட்ஜில் இருந்திருக்கேன், இந்த பீரியட் ஆஃப் டைமில் இருந்திருக்கேங்கும் போது பரவாயில்லையே. இப்போ இதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ குடம்பக்கம் நம்ம ஊர் சென்னை, இதை வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டேரக்டர் வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருல்ல, அது வந்து நம்ம ரொம்பவே வேப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான கொடுக்கணுன்ட்டு வேற ஒரு லொக்கேஷனில் ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்க விஷயத்த வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா இப்போ நமக்கு தெரியுதுன்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லை, நம்ம இங்கே போய் கேட்டால் யாராவது சொல்லிடுவாங்க.
அங்கே இருக்கவருக்கு இங்கே இருக்கிற ஒரு விஷயம் அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் எப்படி அவர் கேதர் பண்ணாரு, அவர் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து எடுத்தாரு, நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? சார் இதெல்லாம் எப்படி கேட்கல. அவர் ரீசெண்டாக அந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தார்ல, அதில் பார்த்த வரைக்குமே வந்து அவர் இந்த கதை வந்து அவர் சம்பாட் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே வந்து அவர் யோசிச்சுட்டு இருந்ததா தோணியிருக்கு. ஸோ இத்தனை வருஷமாக அவர் மைண்டில் வச்சு இப்போ தான் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து ரியலாகவே சினிமாஸில் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்கள்ட்டலாம் வந்து கேட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அவர் எவ்வளோ ரிசர்ச் இருக்குது, இப்போ அந்த கதையை அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை மெருகேற்றிக்கிட்டே இருந்திருக்காரு போல அவர். ஸோ அது வந்து இப்போ நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்காது. எஸ், இந்த படத்தில் வர அந்த சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் இவங்களை ரியல் லைஃப்பில் இவங்களை ரிசம்பிள் பண்ணுதுன்னு இப்போ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி வந்துட்டு மற்ற விஷயங்கள் அந்த மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இல்லை மற்ற கேரக்டர்ஸ்லாம் யாராவது ரிசம்பிள் பண்ணுன்னு சொன்னாரா? நல்லா வில்லங்கமான ஆளுங்களாம் யாருன்னு ரியலாக கேட்குறீங்க? இல்லை, அது வந்து நம்ம அது இப்போ ஒரு படம் பார்க்கும் போது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் தோணும். அதை நம்ம அப்படியே விட்டுறணும். அது ரியலாகவே அப்படி இருக்காங்களா இல்லையான்றது அது டேரக்டர் தான் தெரியும். அது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இப்போ ஆடியன்ஸ் வந்து ஓகே இப்படி ஒரு ஆள் வந்து இருந்தாயா அப்படிங்கும் போது அவங்க ரியல் லைஃப்பில் இருக்கும்போது தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இன்சிடென்ட்ஸ்லாம். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அது ஒரு கிரியேட்டிவ் தானே. ஒரு படம் நம்ம பார்க்குறோம், நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லும் அந்த படத்தை பார்க்கல, அப்படி பார்த்துக்கிட்டு நம்மளாம் அவனை கனெக்ட் பண்ணிக்கிறது தான் தவிர அப்படி ரியலாக இருந்திருப்பாங்களான்றது தெரியல எனக்கு பெருசாக. ஓகே, இப்போது இதில் செகண்ட் ஹாஃப் வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஏஜ்டு கெட்டப் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. அந்த ஏஜ்டு கெட்டப் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஷன் இருக்குமா? அதாவது சார் இந்த ஏஜ் கெட்டப் இவங்களுக்கு சூட் ஆகுமா, இவங்களுக்கு சூட் ஆகுமா? இல்லை, எனக்கு வந்த ஏஜ் உங்களுக்கும் ஏஜ் கெட்டப் இருந்தது, அதுக்கு வந்து டிஸ்கஷன் போச்சா? ஏன்னா இப்போ நீங்கள் வயசு வந்துட்டு 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ஏஜ்டு கெட்டப் உங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு டிஸ்கஷன்லாம் எதுவும் போகலையா? ஏற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம்? இல்லை, எனக்கு தெரியல அது எப்படி. எனக்குமே வந்து ஏஜ் கெட்டப் இருக்குன்றது எனக்கு அங்கே ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குன்ட்டு நான் நினச்சேன் எனக்கு எப்படி சூட் ஆகும். ஏன்னா முன்ன பின்னா வந்து நம்ம நடிச்சதெல்லாம் அது வரைக்கும் யங் ஏஜ்டு இந்த மாதிரி ஆஃபீஸு காலேஜ் அந்த மாதிரி ஒரு ரோலில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இதுலேயுமே அந்த மாதிரி ஒரு ரோல் தான். பட் ஷிஃப்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து வருஷங்களுக்கு சேஷம் சில வருஷங்களுக்கு அப்புறமா வந்து அந்த ஏஜ் கெட்டப் ஒரே ஒரு சீன் மட்டும் வருது. நானுமே யோசித்தேன், ஒரு வேளை நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அந்த சீனை வேறு மாதிரி மாற்றிடுவாங்களோன்ட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அது போயிட்டு ஒரு நாள் முன்னாடி வர சொல்லிட்டாங்க. லுக் டெஸ்ட் பண்ணாங்க. ரானிக் ஜேவியர்ன்ட்டு அவர் ஒரு அவார்டு வின்னிங் மேக்கப் ப்ரொஃபஷனல். அவர் நிறையா மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணியிருக்காரு அவர். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லுக் ஒன்று டெஸ்ட் பண்ணோம் முடியோடையே பண்ணிவிட்டு வினீதனன்ட்ட போய் காமிச்சோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, எனக்குமே உள்ளுக்குள்ளே தோணுச்சு, ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு பால்டு லுக் கொடுத்தா நல்லா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு உள்ளே தோணுச்சு. நம்ம அதை போய் சொல்ல முடியாது இல்லை அவர்கிட்ட, ஏன்னா அவர் முடிவு பண்ணுறது தான் அது. மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்தேன், வினீதனை மட்டும் நம்மளை வந்து மண்டையை ஷேவ் பண்ணி ஒரு மாதிரி பால்டாக ஒரு லுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க கொண்டு போய் அப்படி காமிக்கும் போது இப்படி வினீதனை அப்படி பார்த்துட்டு ராஜா ஹெட் ஷேவ் பண்ணலாமா அப்படின்னாரு. எனக்கு வந்து எதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டக்குன்ட்டு நான் வந்து ஓகே நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டேன். அவர் உடனே இல்லைடா உனக்கு எதுவும் அடுத்து மூவிஸ் இருக்கா, எதுவும் இது டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்ட்டு ஏன் கன்சர்ன் கேட்டார். அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வேறு தமிழ் படம் 3 மாதம் கழிச்சு தான் அது. அதுக்குள்ளே வளர்ந்துருன்றதுக்காக இல்லை 3 மாதம் கழிச்சு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போய் ஹெட்டை ஒரு எம் ஷேப்பில் ஷேவ் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற முடியை அப்படி இது பண்ணி ஒரு பால்டு லுக் ஒன்று கொண்டு வந்தால் அப்புறம் கூப்பிட்டு போய் வினீதனன்ட்ட காமிச்ச உடனே ராஜா கணேஷ் அடையாளமே தெரியல ராஜா கணேஷ் நின்றுட்டு அப்படின்ட்டு அவர் சொன்னார். எனக்குமே பார்க்கும்போது நம்மளை வேற ஒரு விதமாக பார்க்குறோம்ல, எனக்கு ரொம்ப செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட், ஓகே இதை நாளைக்கு நடிக்கும் போது எப்படி நடிக்க போகிறோம், அதை நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆமாம், இப்போ இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த வீடு இருக்குல்ல தனி, அந்த வயல்வெளியில் தனி வீட்டில் நான் இருப்பேன் நான் அந்த ஏஜ்டி கெட்டப்பில். போனதுக்கப்புறமா ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு பனியன்லாம் போட்டு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஸ்பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். போகும்போது டைரக்ஷன் டீமில் நிரஞ்சன் சந்திரசேகர்னு ஒரு அண்ணன் ஒருத்தவர், நான் மேக்கப் பண்ணிட்டு அந்த ஓல்டு கெட்டப்பில் போகும்போது டக்குன்ட்டு நவருண்ணா கேமரா இருக்குது அப்படின்றாரு என்னை பார்த்து. ஓ டக்குன்ட்டு இன்னொரு டைரக்ஷன் டீமில் இன்னொரு ஒரு அண்ணன் ஸ்ராவன் ஒரு அண்ணன், அப்புறம் கேமராமேன் விஸ்வஜித் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விழுந்து ராஜா கணேசரா அது அப்படின்னு. அவர் வேணே ஓ ராஜா வா சாரி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்போ தானே தெரிஞ்சிச்சு ஓகே ரியலாகவே வந்து நல்லா அது சூட் ஆகிருக்கு அப்படி. இல்லை எங்களுக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு, அதுக்காக தான் கேட்டேன்.
இப்போ அது கெட்டப்பை தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ ஏஜ்டு கெட்டப் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஏஜ்டு கெட்டப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேங்கும் போது அந்த இடத்துல அந்த டைலாக் வந்துட்டு எவ்வளோ ஸ்லோவாக பேசணும் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்புட் கொடுத்தாரு அவர்? உனக்கு ஸ்லோவாக பேசுன்றதா இன்புட் ஆக்சுவலாக. ஓ ஓகே. நான் அவர்கிட்ட கேட்டேன் இது இது என்ன மாதிரி பண்ணணும், ஏன்னா ஒவ்வொரு டேக் முன்னாடி நான் கேட்பேன் என்ன மாதிரி அவர் எதிர்பார்க்குறான்னு கேட்பேன் நான். அவர் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நீ உன் டைலாக ஸ்லோவாக பேசு கரெக்டாக வந்துடும் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோன்ட்டு நான் அவர் சொன்ன மாதிரியே ஏன் இன்புட்ஸோட ஸ்லோவாக நான் பண்ணேன், அது கரெக்டாக உட்காந்துருச்சு அது. ஓகே. ஆமாம். அதே மாதிரி அந்த லாட்ஜில் அந்த அவங்கள இன்ட்ரோ பண்ணுவோம்ல ஒவ்வொரு ரூமுக்குமே, அது கொஞ்சம் காமிக்கலாக இருக்கும். அந்த நான் பேசுகிற ஸ்லாங்கு சொல்கிறேன். நான் டைலாக் மெமரைஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து அவர் கொடுத்தாரு அந்த இன்புட். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்லாங் சொல்கிறேன் ராஜா கணேஷ், நீ அந்த ஸ்லாங்கில் அப்படின்னா நல்லா இருக்கும்னாரு. அப்புறம் அந்த அவங்க வரும்போது டைலாக் பேசி காட்டுறீங்களா? ஐயோ உங்களுக்கு பேசினா அப்புறம் படத்தில் நான் வர அந்த சீனே 2 சீன் தான், அது நான் இங்கே பேசிட்டா எப்படி அது தியேட்டரில் பார்க்கும்போது அது நல்லா இருக்கும் அது. ஆமாம். இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று 2 டைலாக் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே படத்தில் இருக்கிறதே அந்த 2 டைலாக் தான். தியேட்டரில் பார்க்கும்போது இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு அந்த லாட்ஜில் இன்ட்ரோ பண்ணுவோம்ல, அந்த ஸ்லாங் வந்து இன்புட் கொடுத்தது வந்து வினித்தனன் தான். அவர் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அது பண்ணோன்னே அது கரெக்டாக சூட் ஆனிச்சு அந்த இடத்துல. நான் தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. இந்த படத்தில் வந்துட்டு இப்போது இவங்க 2 பேர் கேரக்டரை தாண்டி, அதாவது பிரணவ் சார் அண்ட் தியான், இவங்க 2 பேர் கேரக்டரை தாண்டி இன்னொரு பெரிய கேரக்டர் அப்படின்னா நம்ம நிவின் பாலி சார் கேரக்டர் வரும்போது தேட்டரே கிட்டத்தட்ட அதிருது. அவர் வர அந்த ஒரு 1/2 hour போர்ஷன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது வந்து அந்த படத்தில் நிறைய விவாதம் பேசுவாங்க, நெப்போட்டிசம் அந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பட் இன்ஃபேக்ட் வினித் ஸ்ரீனிவாசன் சாருமே கிட்டத்தட்ட அவங்க அப்பா மூலியமாக தான் இங்கே ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி அந்த விஷயத்த அவர் தைரியமாக எழுதினாரு, அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா? இல்லை, நான் அதை டிஸ்கஸ் பண்ணேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இந்த இவர் நிவின் பிரதருடைய கேரக்டர் என்னன்னா எனக்கு டீசருக்கு அப்புறமா தான் தெரியும் எனக்கு. அது கேமியோவா இல்லை ஃபுல் லென்த்தாக வருது. இப்போ செகண்டாக ஃபுல்லாக நிவின் பண்ணி தான் வரப்பில் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ அவங்க வந்து இப்போ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னா, இப்போ என்னைய வந்து அவங்களுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. என்னைய ஆடிஷன் பண்ணி ஹிருதயமில் எடுத்தாங்க. இப்போ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க சூட் ஆவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க முடியாது இல்லை. இப்போ அவங்க நெப்போட்டிசம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் என்னைய அப்புறம் புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து வினித்த நிறைய பேரை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் ஒன்று ஆனந்தம்னு ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஆர்டிஸ்ட்டு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே ஸ்டார்ஸ். ஆக்சுவலாக ஆனந்தம் படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தவங்க எல்லாமே வந்து ஸ்டார்ஸ். அதுக்கப்புறமா நிறையா படங்கள் இப்போ பெருசாக நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. அவர் எப்படி அப்புறம் அந்த மாதிரி பண்ண முடியும்? ஓகே. இல்லை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு தெரியணும் தான். ஏன்னா இப்போ நெப்போட்டிசமால் வந்தவங்க நெப்போட்டிசத்துக்கு அகென்ஸ்டாக பேசவே மாட்டாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட அந்த நெப்போட்டிசத்துக்கு அகென்ஸ்டாகவே பேசுகிறாருல்ல, அந்த தாட்ஸ் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, அதுதான் மெச்சூரிட்டின்ற நான். புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நிவின் பாலி பேசுகிற டைலாக்லாம் ஒரு இதுவாக வச்சு அதுக்கு ஆடியன்ஸ் கையும் தட்டி என்ஜாயும் பண்ணியும் பார்க்குறாங்கன்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து ரொம்பவே பியூராக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு சீன் பண்ணும் போது அவருடைய எண்ணங்கள் வந்து சுத்தமாக இல்லைன்னு வைங்களேன், அந்த சீனும் சரியாக வராது, அது ஆடியன்ஸ் கரெக்டாகவும் போய் சேராது. புரியுதுங்களா? அவருடைய இன்டென்ஷன் எல்லாமே பியூராக இருக்கிறதுனால தான் அந்த சீனும் ஒர்க் அவுட் ஆனிச்சு, நல்லாவும் இதாக ஆனிச்சு. ஓகே. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வருஷங்களுக்கு சேஷமில் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ பிரணவ் மோகன்லாலாக இருக்கட்டும், தியான் ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க, இல்லை ஆன் ஸ்பாட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க அவங்கள்ட்ட? இது ஆக்சுவலாக ஏஜ்டு கெட்டப்பில் தியான் ஸ்ரீனிவாசனும் சரி பிரணவனும் சரி பண்ண ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ அவ்வளோ மெச்சூர்டாக ரியலாகவே அவங்க வந்து ஒரு வயசானா எப்படி ஒரு இது இருக்குமோ அதெல்லாம் ஒரு லேர்னிங் தான் நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்கும், அவங்க எவ்வளோ ரிஹர்சல்ஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த மைண்ட் ஜோனுக்குள்ளே போனாங்கன்றது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பிரணவனும் சரி செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த எப்படி சொல்கிறது, ஒரு லாங் ஹேர் கெட்டப் இருக்கும்ல, அது பக்கம் அவருக்கு சூட் ஆயிருந்துச்சு. அது ஏன்னா அதான் ஒரு பிசர் கொஞ்சம் இதாக போயிருந்தா கூட அது ட்ரால் மெட்டீரியல் இருக்கும். அவர் எவ்வளோ ஆக்ட் பண்ணியிருந்தாலும் வந்து அது கரெக்டாக எடுபட்டுருக்காது. செகண்ட் ஹாஃபில் பிரணவனுடைய ஆக்டிங்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த வயசான கெட்டப்பில் அவருடைய நடக்கிற விதமாக இருக்கட்டும், பேசுகிற டைலாக் நிஜமாலுமே ஒரு வயசான ஆள் அப்படி பார்த்தா ஒரு லாங் ஹேர் வச்சுக்கிட்டு
இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. தியானனும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூல் லைஃப்லேருந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ், அதுக்கப்புறமா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு விஷயம் அப்படியே போகுது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஏஜ் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஆக்டிங் அவர் பண்ணியிருந்தார். ரொம்பவே பிடிச்சது, ரொம்பவே வியப்பாக தான் பார்த்தேன் நான். ஆமாம். இப்போ அவங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு தமிழ் ஆள் அப்படிங்கும்போது உங்கள்ட்ட ஏதாவது இன்புட்ஸ் கேட்டாங்களா? ஐயா நம்மள்ட்ட எப்படி இல்ல ஏதாவது ஒரு டைலாகா இருக்கட்டும், ஏன்னா நீங்க வந்து மெட்ராஸ் பாஷை பேசுவீங்கல்ல இந்த இடத்துல அந்த லாட்ஜ் அப்படிலாம் இன்புட்ஸ்லாம் நம்மள்ட்ட எதுவும் கேட்கல. என்ன இப்போ நான் பண்ணதுக்கு வந்து டப்பிங் பண்ணும் போது நம்ம ஸ்லாங்கு தெரியும்ல. இப்போ அந்த குடம்பாக்கத்தில் இருக்க ஒரு பையன்னா அந்த ஸ்லாங்கு பிடிச்சி நான் பேசினேன், அவ்வளோதான். அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. மற்றபடி நம்மள்ட்டலாம் என்ன இன்புட்ஸ் கேட்கல. இல்லை சில இப்போ அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு வேற ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங் போது இந்த இடத்துல இந்த டைலாக் எப்படி பேசலாம், வேற ஏதாவது வார்த்தை போட முடியாது அப்படின்ற அவங்க எப்படின்னா அது கரெக்டாக ரிசர்ச் பண்ணி பேப்பரில் நல்லா எழுதி பக்காவாக ரெடி ஆகிட்டு தான் அவங்க வராங்க. ஸோ அது அப்போல்லாம் ஒன்றும் நம்மள்ட்டலாம் எதுவும் கேட்கல. அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக எப்படி பண்ணணுன்றது. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வினித் ஸ்ரீனிவாசன் சார் அவர் அதாவது இப்போ ஹிருதயம் பண்ணிட்டீங்க, இப்போ வருஷங்களுக்கு சேஷம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹிட் ரிப்போர்ட்ஸ் தான். அதுக்கு அடுத்த படத்துலேயும் நீங்கள் இருப்பீங்களா? ஐயோ தெரிலங்க, இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதில் டைலாக் இல்லாத ரோல் வந்தீங்க, இதில் 2 சீன் டைலாகோட வரீங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல். எல்லாமே கடவுள் கையில் தான். நம்ம முயற்சி பண்ணுறதா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. திரும்ப வினிதனை கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போய் ஆக்ட் பண்ணுவேன். அதை விட பெரிய சந்தோஷம் தான் இருக்கு போது நம்மளுக்கு. ஓகே. எனக்கு வந்து ஹிருதயம்க்கு அப்புறமா எனக்கு இந்த வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இப்போ என்னைய பிலீவ் பண்ணி ஒரு அதுவும் 2 ஹீரோஸ்க்கு மத்தியில் எனக்கு ஒரு கேரக்டர், அந்த சீனில் 2 ஹீரோஸ் கூட எனக்கு ஒரு காம்பினேஷன் சீன் கொடுத்து அதுக்கப்புறம் என்னை நம்பி ஒரு ஓல்டேஜ் கிட்டப்பும் கொடுத்து, ஏன்னா அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, என்னை அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் டேரக்டரு, இவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் ப்ரொடியூசரு, வைஷக் அண்ணா ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்களில் ப்ரொடியூசர்லாம் நேரில் பார்த்தது கூட கிடையாது நான். இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து நம்மள்ட்ட நேரடியாகவே பேசுகிறாரு, அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கார், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இப்போ ஒவ்வொரு டைமும் நான் வைஷகண்ணை பார்க்கும்போதுனா ராஜா அப்படின்ட்டு ஒரு எந்தூசியாசமாக ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பார் அவர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுறோம், அதில் வந்து எனக்கு ஏதாச்சும் சூட் ஆகிற கேரக்டர் இருந்து என்னை கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக போய் நான் பண்ணுவேன். ப்ரோ இப்போ இந்த படத்தில் அந்த வில்லங்கமான கேரக்டர் யாரை கேட்டேன்னு உங்களுக்கே தெரியும், அந்த மியூசிக் டைரக்டர். இல்லை அதெல்லாம் ரிவீல் பண்ணாதீங்க. ஓகே. ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாருல்ல, ஐ மீன் கலேஷ் அவர் வந்து இப்போ ஹிருதயம்லையுமே நீங்கள் 2 பேருமே ஆக்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ இந்த படத்துலையுமே ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் காம்போ சீன்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். பட் ஷூட் ஸ்பாட்டில் எப்படி அவர் மீட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஒரு சீன் வந்து ஒரு மாண்டேஜ் சீன். அது ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து காம்போ சீன் தான். டயலாக் எங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி இருக்காது ஹிருதயம் மாதிரி. எப்படி சொல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப அவரை மீட் பண்ணும்போது செம்ம சந்தோஷமாக இருக்குது. அவருமே வந்து ராஜா செம்ம ஹாப்பி ராஜா, நம்ம திரும்ப ஒன்றா பார்க்குறது அப்படின்னாரு. ஹிருதயமில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, ஹிருதயம் ஆடிஷன் அப்போ ஃபைனல் லெவல் ஆடிஷனுக்கு வந்து வினித் அண்ணா வந்திருந்தாப்புல. என்ன பண்ணார், நான் அந்த ஆடிஷன் ரூம்குள்ளே போகும்போது சைடில் வந்து ஒரு கேரக்டர் வந்து உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அது கலேஷ் அண்ணன் தான் ஆக்சுவலாக. நான் உள்ளே போனோடனே டக்குன்னு வினித் அண்ணா வந்து கலேஷ் அண்ணனை கூப்பிட்டு, உங்கள் 2 பேருக்கும் காம்பினேஷன் சீனு, ராஜகணேஷ் நீ வந்து ஒரு டியூஷனில் ஜாயின் பண்ண வர, இவர் வந்து அங்கே டியூஷன் ஹெட்டு மாதிரி, நான் அது மாதிரி அரியர் வச்சுருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன், இதுதான் சீனு, நீங்கள் 2 பேரும் இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி காமிங்க, ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் அப்படின்னாரு. ஓகேன்னு நானும் அவரும் வெளியே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட இன்புட் கொடுக்குறேன், அண்ணா இந்த மாதிரி பண்ணுவோம், நான் இந்த டைலாக் பேசுகிறேன், நீங்கள் இப்படி பேசுங்க, லாஸ்ட்டாக 2 பேர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லும்போது, ஆக்சுவலாக அவர் வந்து செல்வான்ற கேரக்டருக்கு ஏற்கனவே செலக்டடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அவர். அதனால தான் அவர் உள்ள உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு இது தெரியாமல் ஓகே ஏதோ காம்படிஷனாக ஏதோ பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு நான் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன் கேஷுவலாக. அவர் வந்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்போ வந்து அப்ரிஷியேட்டிங் பண்ணுற விஷயமா வந்து ஓகேம்மா பண்ணலாமா அந்த மாதிரிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார். உள்ளே போய்ட்டு 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வினித் எனக்கு பிடிச்சி போச்சு. அப்படி தான் நான் செலக்ட் ஆனேன் ஆக்சுவலாக. அப்புறமா ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு, ஆஹா இவர் ஏற்கனவே செலக்டடு செல்வான்ற கேரக்டருக்கு. அங்கே வச்ச டெஸ்ட் வந்து எனக்கு ஆக்சுவலாக செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்குமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் ஒரு தமிழ் கேரக்டராக பண்ணியிருந்தால செல்வான்றது. ஃபுல்லாக நாங்கள் நிறையா பேசுகிறோம் சினிமா பற்றி, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸை பற்றி சொன்னார்.
அவரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அந்த மாதிரி என்னைய மாதிரி க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இப்போ செல்வான்றது வந்து அவர் கிடச்சிச்சு. அவர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணார், சென்னையை வந்து இது பண்ணார் அப்படின்றது எல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹிருதயம் வந்து ஒரு நல்ல மெமரி. ஆக்சுவலாக எனக்கும் அவருக்குமே வந்து அந்த காம்பினேஷன் சீன் எல்லாமே வந்து ஹிருதயம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. இந்த செல்வா கேங்கில் வரும் அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா இதில் அவரை பார்க்கும்போது செம்மவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆக்டர்ஸ் ஓகே, இப்போ டெக்னிக்கல் டீம் அந்த டைரக்ஷன் டீமுமே வந்து ஹிருதயமில் இருந்தவங்க அப்படியே எல்லாருமே இதுலேயும் இருந்தாங்களா வருஷங்களுக்கு? ஹிருதயமில் இருந்து தனஞ்சய் சங்கர்னு ஒருத்தவர், அவர் இந்த டீமில் அப்படியே வந்திருந்தார். பேலன்ஸ் எல்லாமே வந்து புது ஆளுங்க. கோ டைரக்டராக வந்து பிரியதர்ஷன் சார் டேரக்டர் இருக்கார்ல, அவருடைய சீஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து அபே அப்படின்ட்டு. ஸோ அவர் செம்ம டேலண்டட், நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருப்பார் செட்டில், நல்லா கடகடன்ட்டு ரொம்ப எனர்ஜைஸாக இருப்பார் அவர். ஹிருதயமில் ஒர்க் பண்ண தனஞ்சய் வந்து இப்போ படம் பண்ண போகிறாரு. பாபா பான்னு ஒரு மலையாள படம் ஒன்று, படம் கம்மிட் ஆகிட்டார் அவர். சந்தோஷம். ஆமாம். இப்போது வருஷங்களுக்கு சேஷம் இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரியான ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 45 minutes முடிச்சு வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு படத்தில். இப்படியான ஒரு லைஃப் ஜேர்னி படத்துக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு மியூசிக் வந்துட்டு ரொம்பவே ஒரு பேக் போனாக இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போகாமல் டெபியூவாக ஒருத்தர் அம்ரித் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அது ஹோப் இருந்தால் அவர் பண்ணியிருக்க முடியும்? அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா மியூசிக் டேரக்டர்கிட்ட? நான் பேசினேன், படம் பார்த்துட்டு கால் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. ரொம்ப சூப்பராக பண்ணி படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அவருக்கு வந்து இப்போ ஏஜ் என்னமோ 24 என்னமோ தான். 24 தான் அவருக்கு. என்னை விட 2 வயசு கம்மி அவருக்கு ஆக்சுவலாக. ஓ ஆமாம். அப்போ பாருங்கள் எவ்வளோ டேலண்ட் எல்லாம் ஆக்சுவலாக கரெக்டாக ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை அவர் ப்ரூவும் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட்டே வந்து மியூசிக் தானே ஆக்சுவலாக, ஒரு சாங்கை பேஸ் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். பாட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாட்டுமே இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எனக்கு வந்து நிறையா சீன்ஸ்லாம் அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த மியூசிக் தான். அம்ரித் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அம்ரித் வந்து மலையாளமா இல்லை? இல்லை, அவர் தமிழ் தான். தமிழ் ஃபில்ம் அம்மூர்காரர் தான். ஓகே ஓகே. பட் அவர் ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்தில் டெபியூ ஆயிருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. ஓகே, எப்படி சொல்கிறது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வேறு வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். படம் வந்தாலே தெரியும் அப்படி இருக்குன்ட்டு. அவர் போட்ட சாங்ஸ் எல்லாமே வந்து அந்த விஷுவலோடு பார்க்கும்போது அந்த விஷுவலுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் கரெக்டாக சூட் ஆகுன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அவருடைய ஒர்க்கை, மியூசிக் அமிர்துடைய ஒர்க்கு. ஆமாம். இப்போது இது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, படத்தில் ஒரு விஷயம் வரும். அதாவது வந்து உங்கள்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, பட் டேலண்டான ஒருத்தர் 2 பேர் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா, என்கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ வந்து சொல்லுவார் அந்த ப்ரொடியூசர்கிட்ட. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் போய் மலையாளத்தில் இருக்கீங்க, தமிழ் ஆள், மறுபடியும் ஒரு தமிழ் செம மியூசிக் டைரக்டர் மலையாளத்தில் டெபியூ ஆகுறாரு. இப்போ அவர் சொல்லுவாரா, நான் தமிழ்நாடு தான், பட் எனக்கு தமிழில் எதுவும் சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுவாரா மியூசிக் டைரக்டராக? இல்லை, நான் அவர்கிட்ட நான் பேசினது கிடையாது ஆக்சுவலாக. நாங்கள் இப்போ ப்ரிவ்யூ போயிருந்தப்போ அவரை பார்த்து பேசினேன். அப்புறம் நான் அவர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். அப்போ தான் எங்கள் டிஸ்கஷன். இல்லை, அப்படி சான்ஸ் கிடைக்கலன்னா கிடையாது. இப்போ டேலண்டாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் கிடச்சிரும். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். அவருக்கு கிடைச்ச இதுவை வந்து சூப்பராக பயன்படுத்திக்கிட்டு செம்மையாக ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் இன்னுமே வந்து தமிழில் வேறு வேறு இண்டஸ்ட்ரியில் பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம். அவர் நிறைய ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அவர் அம்ரித். அவருக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், ஸ்பாட்டிஃபைலே இருக்குது. அவர் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா. ஓகே ஓகே ப்ரோ. கங்க்ராட்ஸ் ஃபார் தட். கங்க்ராட்ஸ் ஃபார் வருஷங்களுக்கு சேஷம். இனிமேல் நீங்கள் பண்ண போகிற எல்லா படங்களுக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் ப்ரோ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324.